வணக்கம். இன்னைக்கு ஒரு சொதப்பலான எக் பப்ஸ் பார்க்கலாமா? எல்லாருமே எக் பப்ஸ் செய்யறாங்க, நம்மளும் செய்யலாம், ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நானும் களத்துல இறங்கிட்டேன். அதுக்கு ஒரு கப்பு மைதா, கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா எண்ணெய், அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்க செய்ய போறோம். இப்போ கொஞ்சமா எண்ணெய், கடுகு, சீரகம், பெரிய வெங்காயம், பொடியா நறுக்குன்னு பூண்டு, பச்சை மிளகாய், 2 தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா பெரிய டாஸ்கே ஆரம்பிக்க போகுது. பரோட்டா அத்தனை லேயர் செய்யறாங்க, அதுவே சீக்கிரமா வெந்துடுது. எக் பப்ஸுக்கு 4 லேயர் தான் செய்ய போறோம், அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சதுதான் பெரிய தப்பே. மடிச்சுட்டு உள்ள ஸ்டஃபிங்கும் வச்சு நான் 1 ஹவரா பேக் பண்றேன். அது பேக் ஆகவே இல்லை. கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்து கட் பண்ணி பார்த்தா அது ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. இதுக்கு கடையிலேயே வாங்கியிருக்கலாம். இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.